புதுச்சேரி பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் படிச்சுட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே எந்த கைத்தட்டலுமே இல்லை. அங்கே யாருமே வந்து அந்த புதுச்சேரி பிரச்சனையை பற்றி அவர் படிக்கும்போது அது ஒரு பிரச்சனையாவே பார்க்கல. ஐடி கம்பெனிலாம் எங்களுக்கு தேவையா அவர் கேட்குறாரு. ஒரு ஐடி கம்பெனி கூட இல்லை, அந்த வளர்ச்சி கூட புதுச்சேரி அடையலை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, புதுச்சேரி சுற்றுலா மையம், அங்கே வந்து சுற்றுலாத்துறையில் தான் அதிகமான பணம் வருது. எப்போவுமே அங்கே கொண்டாட்டம், வரக்கூடியவங்க சுற்றி பார்க்கக்கூடிய இடமா தான் இருக்குது. அங்கே ஐடி கம்பெனி அப்படி சிந்தனை வந்து ரொம்ப நல்ல சிந்தனை. ஆனால் அதை வந்து இந்த தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் எந்த ரியாக்ஷனுமே அங்கே கிடையாது. அந்த களத்தில் சொல்கிறேன், லைவ்ல பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த ரேஷன் கடை, இந்த ஐடி விஷயம், இது எல்லாமே ரொம்ப மேம்போக்காக இருக்கே, ரொம்ப டீப்பாக இறங்கி உண்மையிலேயே பாண்டிச்சேரிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்து விஜய் போனாரா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி மேம்போக்கா ஒரு 11 நிமிஷம் வந்து விஜய் பேசிட்டு போயிட்டாரு. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம், நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தோம், பாஜக எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா தொடர்ந்து அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவுக்கு ஏன் எதிர்க்க மாட்டாரு? ஏன்னா இங்கே போட்டு இவ்வளோ அடி அடிக்கிறாரு, ஸ்டாலின் அங்கிளுங்கிறாரு, சிஎம் சாருங்கிறாரு, ஏன் பாஜகவை பெருசாக எதிர்க்க மாட்டாருன்னும் போது பாண்டிச்சேரியில் கண்டிப்பாக பெரிய எதிர்ப்பு இருக்கும், பயங்கரமாக பேச போறாருன்னும் போது அங்கேயுமே மேம்போக்காக பேசிட்டு வந்துட்டாரோ அப்படின்ற விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு.